மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நானும் அவரை பற்றி ஏராளமாக சொல்லுவேன், சொல்ல முடியும். கால நேரம் குறைவாக இருக்கிறது. கலைஞர் என்கிற சொல் அது ஒரு சொல் அல்ல. கலைஞர் என்கிற சொல் ஒரு சரித்திரம். தமிழ் வித்தகர் அவர், ஒரு ஜாம்பவான் அவர், தமிழ் ஜாம்பவான், ஆழ்ந்த இலக்கிய புலமை மிக்கவர். எழுதுவது அல்ல எழுத்து, அந்த எழுத்து எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு இலக்கணமாக இருந்தவர் நம்முடைய கலைஞர். எழுந்து நிற்கும் எழுத்தை கையாண்டவர், எழுந்து நிற்கும் தமிழ் சொற்களை கையாண்டவர் நம்முடைய கலைஞர். அவர் ஒரு அரசியல் சாணக்கியர், அவர் ஒரு அரசியல் வித்தகர். அரசியலில் பல மாற்றங்களை இந்தியாவிலே புரட்டி போட்டவர் நம்முடைய கலைஞர். இவரே ஒரு பல்கலைக்கழகம், இவருக்கு ஒரு பல்கலைக்கழகம். ஆகவே இந்த நம்முடைய கலைஞர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தை முன்மொழிவதிலே ஒரு வரலாற்று சிறப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த அவையிலே நான் பார்க்கிறேன். கலைஞர் இடதுசாரிகளை எப்பொழுதும் நேசித்தவர். இடதுசாரிகளோடு இந்திய நாடு பல இடர்பாடுகளை சந்தித்த போது இடதுசாரிகளோடு நின்று அதை எதிர்கொண்ட ஒரு மகத்தான அரசியல் தலைவர், ஒரு இலக்கிய ஆளுமை மிக்கவர். அவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மனதார நான் முன்மொழிகிறேன்.